ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் தான் பறிக்கிறோம். இதோட கடைசி அறுவடை இது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் பறிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக பறிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ கிட்ட பறிச்சிருந்தோம். நிறைய கிடச்சது இந்த தடவை. இதுக்கு மேலே மரத்தில் பூவும் இல்லை, பிஞ்சும் 1-2 தான் இருக்குது, கிடைக்காது இதுக்கு மேலே. அதனால் இது எல்லாமே மொத்தமாக பறித்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பக்கத்து வீட்டில் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் பறித்து ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நான் கழுவி காய வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து துணியில் போட்டு வச்சுக்கிட்டேன், தண்ணி இல்லாமல். அப்புறம் இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில். ஆனால் இந்த குட்டி குட்டி காம்பெலாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியல. இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சேன், அவ்வளோதான். நல்லாவே வெந்துடுச்சு. இதையுமே எடுத்து நான் தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கடாயில் பார்த்திங்கன்னா மிளகாய் நிறைய எடுத்து போட்டுக்கிட்டேன். எந்தளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லாவே தீயறதுக்கும் கொஞ்சம் வறுப்படுறதுக்கும் கொஞ்சம் அதிகமான ஸ்டேஜில் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சும் எடுத்துக்கிட்டு கடாயில் எண்ணெய் நிறைய ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டு இந்த நெல்லிக்காயை தூக்கி அதில் கொட்டியாச்சு. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை. நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லாவே கிண்டி விடுங்க. அப்போ தான் இது கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எந்த அளவுக்கு ஊறுகானாலே கொஞ்சம் உப்பு நிறைய தான் போடுவோம். ஆனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லாட்டி அதிகமாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா, உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா பிபி ஏறும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அந்த மிளகாய் தூளியும் நான் இதில் கொட்டிக்கிட்டேன். கொட்டி நல்லா கிண்டும் போது பாருங்கள், அந்த சாந்து மாதிரி குழன்னு எப்படி வருது பாருங்கள். இது காஷ்மீரி சில்லி கலருக்காகவும், நார்மலாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதில் கலர் இருக்காது. அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் வாங்கி வச்சுருப்பேன். அது கலர் தேவைப்பட்டால் அதில் போட்டுப்பேன். இப்போ பாருங்கள், அதை போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகிடுச்சு. கடுகு, வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டு, ரெண்டுமே 1.5 ஸ்பூன் போட்டு வறுத்து இதை அரைச்சி வச்ச பொடி. இது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன், அதனால் இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டு அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். யாழினி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு காரமாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் அவளுக்கு பிடிக்கல. ஆனால் இது கடையில் செஞ்ச மாதிரியான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. தோசைக்கும் சாப்பிட்டோம், இட்லிக்கும் சாப்பிட்டோம், சாப்பாட்டுக்குமே சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.